டேஸ்டிங் டிலைட் அப்படின்றது நண்பர் ஹிமாஸ் தனியா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷாப். இந்த ஷாப்பை இவர் ஐலேண்ட் வைட் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சாருண்டா அவருக்கு மாசான ஒரு பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர் பப்ளிக்ல இருந்து சேர்த்து பப்ளிக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபண்ட் எடுத்து அவர் கம்பெனி எக்ஸ்பெண்ட் பண்றாருன்னு வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த கம்பெனிக்கு சிங்கிள் பர்சன் உரிமையாளராக இருந்தது இப்ப பொதுமக்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிட்டாங்க. யார் யாரெல்லாம் பணம் தந்தாங்க. அப்ப இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பிஎல்சியா மாறுது. இதே சேம் கான்செப்ட்ல தான் லங்காரோல நான் மேல மென்ஷன் பண்ண எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸுமே இருக்காங்க. ஸோ அவங்களோட பட்ஜெட் பிரச்சனைக்கு அவங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த பொதுமக்களுக்கு ஒரு ஷேரை கொடுப்பாங்க. நீ இத்தனை ஷேருக்கு உரிமையாளர் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில தான் நான் ஸ்ரீலங்காட கொழும்பு பங்குச்சந்தை கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சில குறிப்பிட்ட கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி அவங்களோட ஷேர்ஸை வாங்கிடுறேன். ஸோ அந்த குறிப்பிட்ட கம்பெனிகளில் நானும் ஒரு ஓனர், அதாவது பிக்மிக்கு நானும் ஒரு ஓனர், டயலாகுக்கு நானும் ஒரு ஓனர், அதே மாதிரி அமானா பேங்க்குக்கு நானும் ஒரு பார்ஷியல் ஓனர். அப்படின்னா 0.001%க்கு அந்த கம்பெனியோட உரிமை என்கிட்ட இருக்குது. அவங்க லாபம் சம்பாதிச்சேன்டா அந்த லாபத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற நேரம் எனக்கும் ஒரு அமௌண்ட் தர வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த சிங்கிள் கம்பெனியை பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணினதால நாங்க அந்த கம்பெனியோட பார்ஷியல் உரிமையாளர் ஆகிறோம், ஓனர் ஆகிறோம். அதனால அவங்களோட ஜெனரல் மீட்டிங் நடந்தாலோ அல்லது அவங்களோட கம்பெனியோட மேஜரான பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன செஞ்சாலோ எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் மேல காட்டின மாதிரி ஜெனரல் மீட்டிங்கான இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஒரு கேள்வி வரும், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஹலாலா ஹராமா அல்லது எப்படி நான் அக்கௌண்ட் திறக்கிறது, இப்படி மல்டிபிள் கேள்விகள் வரும். இது சம்பந்தமாக அடுத்தடுத்த சீரீஸ்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். தேங்க்யூ. ஹர்ஷாட் ஃப்ரம் இன்வாட்டர்.